இன்னைக்கு நம்ம அவல் வடை செய்ய போகிறோமுங்க. அவல் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அவல் வடை செய்யறதுக்குங்க கெட்டி அவல் எடுத்துருக்கணுங்க. 200 கிராம் கெட்டி அவல் எடுத்துக்கலாமுங்க. 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாமுங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சுங்க. தண்ணி எல்லாம் வத்திருச்சு. இப்போ வந்து இது நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சு எடுத்துக்கலாமுங்க. பாருங்கள், இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாமுங்க. பாருங்கள், இப்படி மாவாட்டம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்க வேணுமுங்க. நல்லா புழிஞ்சு எடுத்துக்குங்க. இல்லைன்னா தண்ணி இருந்துச்சுன்னா வடை நல்லா வராது. நீங்கள் வந்து கெட்டி அவலாக இருந்தால் 15 நிமிஷம் ஊற வைங்க. லேசான அவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் 5 நிமிஷம் ஊற வச்சா போதுமுங்க. எல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறோமுங்க. அதை வந்து கொட்டிக்கலாமுங்க. பச்சை மிளகாய் 2 அரிஞ்சு வச்சுக்கிறோமுங்க. அதையும் போட்டுக்கலாமுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாமுங்க. மல்லித்தலை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாமுங்க. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமுங்க. எல்லாம் போட்டு நல்லா கலக்கலாமுங்க. நல்லா வடைக்கு பிசைகிற மாதிரியே நல்லா பிசைஞ்சுக்கலாமுங்க. எல்லாம் போட்டு கலந்தாச்சுங்க. இப்போ வந்து பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா கலந்துக்கலாமுங்க. பச்சரிசி மாவு போட்டு கலந்தாத்தாங்க அவல் வடை நல்லா இருக்குமுங்க. மாவு வந்து முன்னாடியே போட்டு கலந்தாலும் கலந்துக்கலாமுங்க. இப்படி எல்லாத்தையும் பிசைஞ்சு போட்டு கடைசியாக போட்டு பிசைஞ்சாலும் பிசைஞ்சிக்கலாமுங்க. இந்த மாதிரி உருட்டிக்கு வேணுமுங்க. உருட்டி உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கலாங்க. தட்டி உளுந்து வடைக்கு போடுற மாதிரி ஓட்டை போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணிக்கலாமுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வடைக்கு தட்டி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய வச்சு எடுத்து போட்டுக்கலாமுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வடையும் எடுத்து போட்டுக்கலாமுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு திருப்பி விட்டுக்கலாமுங்க. பாருங்க, வடை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாமுங்க. மீதி இருக்கிறதையும் போட்டுக்கலாமுங்க. அவல் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. பருப்பு வடை, உளுந்து வடை இப்படி செய்யறதுக்குங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு.
அவல் வடை பாருங்க, மொறு மொறுன்னு இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்க, அவல் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.